Hello friends, welcome to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனும் அதையும் கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளோட வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கொடைக்கானலில் வந்து விண்டேஜ் மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு லாக் போடுறேன் அப்படின்னு. ஏன்னா இது வந்து செப்பரேட்டாக போட்டால் தான் ரொம்பவே ஒரு யூனிக்காக ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஸோ அதோட சேர்ந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நானுமே கூட இந்த விண்டேஜ் மியூசியமுக்கு நம்ம காசு கொடுத்து இவ்வளோ காசு கொடுத்து போகணுமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்து ரொம்பவே ஒரு வர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸு நம்ம பார்க்காத நிறைய கலெக்ஷன்ஸு. ஏன்னா நம்ம 1930 18 சென்ச்சுரி அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸு அந்த மாதிரி எல்லாமே நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணிப்போம் பார்த்திங்கன்னா, அந்த ஹார்லிக்ஸ் டப்பா, அதுக்கப்புறமா அந்த பால் பவுடர் டப்பா, இந்த மாதிரி அதுவுமே கூட வச்சுருந்தாங்க. ரொம்ப அதாவது அந்த 1930 40 50 18 சென்ச்சுரி அதுலுமே கூட வச்சுருந்தாங்க. ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸு எல்லாமே பார்க்க வந்து எப்படி சொல்றதுன்னா, திகட்டாத ஒரு பொக்கிஷத்துக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்தது. ஸோ ஒரு சிலருக்கு இந்த வீடியோ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது வந்து ஒரு தாகம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பொக்கிஷங்களை பார்க்கும் போது ஒரு தாகம், அது வந்து சில பேருக்கு தான் அது வந்து அந்த தாகம் வந்து ரொம்ப அது பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எனக்கு அப்படிதான் இருந்தது. இந்த மியூசியம்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, நானுமே வந்து எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுதான் போனேன். பட் உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா, அந்த மைல்டான அந்த மியூசிக்கோட அந்த மைல்டான அந்த லைட் வெளிச்சத்தோட எல்லாமே ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு பண்டலா ஒரு எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா குவிச்சு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சந்தோஷத்தை இந்த மியூசியம் எனக்கு கொடுத்ததுன்னே சொல்லலாம். என்னென்ன பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போ அந்த டைம் யூஸ் பண்ண ஒரு பீங்கான் பவுலா இருக்கட்டும், கிளாஸ் பவுலா இருக்கட்டும், இஸ்திரி பெட்டி, ரேடியோ, கேமரா, ஃப்ளாஸ்க்கு, அப்புறமா காரு, பைக்கு, அந்த மாதிரி எல்லாமே அந்த காலத்துல எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து ஃபுல்லாவே வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம போஸ்டர்ஸ், நம்ம அந்த காலத்துல போஸ்டர்ஸ் கிளாக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே கூட அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருந்தது. பூட்டுல இத்தனை வகை இருக்குமா, சாவி இத்தனை வகை இருக்குமா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ். 1 2 அப்படின்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 100 அது இன்னும் அதிகமான கலெக்ஷன்ஸே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இஸ்திரி பெட்டியில் இத்தனை இருக்குமா அப்படின்றத அங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி காஃபி பவுடரு, ரொம்ப அப்போ அந்த டைம் யூஸ் பண்ண காஃபி பவுடர், அந்த மாதிரி. அதே மாதிரி காமராஜர் இறந்தது, எம்ஜிஆர் ஐயா இறந்தது, அதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் அந்த இது வந்து போஸ்டர் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு ரொம்ப ஃபோட்டோஸ்லாம் கூட ரொம்பவே வந்து ஓல்டாக அந்த ஃபோட்டோஸ். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் காயின்ஸு, அதுக்கப்புறமா பல நாடோட கரன்சிஸ், இதெல்லாமே கூட ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்க ஒரு யூனிக் கலெக்ஷன், யூனிக்காக இருந்தது. அடுத்த வாட்டி வெக்கேஷன் கொடைக்கானல் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக விண்டேஜ் மியூசியம் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. ரொம்ப ஒரு அரிய தகவல் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோலாம் நம்ம மக்கள் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்த ஒரு மன திருப்தி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.